பல ஆயிரம் ஆண்டுகளாக அந்த இனம் நாடோடியாகவே அலைஞ்சது. அவங்களுக்குன்னு ஒரு நாடு கிடையாது, ஒரு நிரந்தரமான இடம் கிடையாது. இவனுங்கள்ட்ட இன்னும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்க, ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்க ஆரம்பித்த உடனே அந்த மக்கள், அங்கே இருக்கிற மக்கள் உடனே நாட்டை விட்டு வெளியே ஓடுறாங்க. அதாவது இவங்க புத்தி என்னன்னாக்கா, தான் இனமே அழிஞ்சாலும் தான் மட்டும் பொழைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேவலமான புத்தி. அவன் நாட்டுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்ததுனாக்கா தன்னை காப்பாற்றிக்க தான் முதல்ல நினைப்பான். அதாவது இவனுங்க வந்து காலாகாலமாக பல ஆயிரம் வருஷங்களாக வந்துட்டு இவனுங்க சொந்த நாடு இல்லாமல் இருந்தவனுங்க. அந்த டிஎன்ஏலேயே அந்த புத்தி கலந்து போச்சு. அதனால் தனக்குன்னு உள்ள நாடு தான் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டானுங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னால் சில வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க, இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்களே நான் போருக்கு போக மாட்டேன்னு ஒப்பாரி வச்சு அலறத. இந்த மாதிரி அவங்களுக்கு நாட்டுப்பற்று அப்படிங்கிறது துளியளவு கூட கிடையாது. அடுத்தவனுடைய உடைமைகளை அபகரிக்கணுமா அந்த வேலையை தெளிவாக செய்வானுங்க. ஈரான் கிட்ட செருப்படி வாங்கணுன்னா வாழை சுருட்டிக்கிட்டு எப்படி உட்காந்துட்டானுங்க பாருங்கள். திருப்பி அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல, சும்மா சீண்டி பார்த்தானுங்க நம்ம வெயிட்டு காட்டலான்னு. திருப்பி அடித்த உடனே இவங்களால தாங்க முடியல. இதுதான் இவனுங்களோட புத்தி. இவனுங்களோட இந்த புத்தியால் தான் ஆரம்ப காலத்தில் இருந்தே இவனுங்க ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் துரத்தி அடிக்கப்பட்டானுங்க. சிலுவை போர்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஒரு காலத்தில் மொத்த கிறிஸ்தவ நாடுகளும் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய படை திரட்டி இவனுங்களை துரத்தி கொண்டே விட்டது. அப்படி அங்கன்னு சொல்லி செதறி ஓடி போயிட்டானுங்க அந்த காலத்தில். வரலாற்றில் சிலுவை போருக்கு அப்புறமா அவனுங்க வாங்கின மிகப்பெரிய அடி ஹிட்லர்கிட்ட தான். இந்த காசா போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா உலக மக்களுக்கு ஒரு பெரிய வேடிக்கை ஒன்று இருக்குது. அதை நிச்சயமாக பார்ப்பாங்க இந்த உலக மக்கள். அப்போ இது போல அதிகார துஷ்பிரயோகம் செய்கிற அதிபர்கள் எல்லாம் அரண்டு போவானுங்க. ஒரு மனிதன் தலைக்குள்ள இப்படி ஒரு சாத்தான் நுழைஞ்சிட்டானாக்கா அந்த சாத்தான் அந்த மனிதனையும் நிம்மதியாக இருக்க மாட்டான், அவனை சார்ந்தவனையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டான், மற்ற நாட்டு மக்களையும் மற்ற தேசத்து மக்களையும் படாத பாடுபடுத்தி எடுத்துருவான். இப்போ நாமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது அந்த சாத்தானின் ஆட்டத்தை தான். இந்த சாத்தானின் ஆட்டம் எவ்வளவு சீக்கிரம் முடியும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சிறிய ஆட்டம் போட்டவர்களை சின்ன பின்னமாகி போயிட்டாங்க. நம்ம கண்ணெதிரில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இவர் போடுற ஆட்டம் ரொம்ப பெருசு. பார்ப்போம் இது வேடிக்கை எங்கே போய் முடியுது. ஏறக்குறைய இவன் செய்த குற்றத்துக்கு சமமான குற்றம் தான் செய்கிறானுங்க இந்த வாய்ப்புத்தி இருக்கிற அதிபர்கள், அரபு நாட்டு அதிபர்கள். உலகம் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காது, சில சமயங்களில் இறங்கி விளையாடவும் செய்யும். அந்த விளையாட்டு வெகு விரைவில் ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்ப்போம்.